வணக்கம். இது விஎன் டாக்கீஸ். இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ், சைந்தவி இந்த 2 பேர் இன்னைக்கு பரஸ்பர விவாகரத்து மனு தாக்கல் செய்ய ஒரே காரில் ஒன்றாக வந்தார்கள். இது இன்று இணையத்துல ரொம்ப பரபரப்பாகி இருக்கு. 2 பேரும் ஒரே கார்ல வர்றாங்க, ஒண்ணா வர்றாங்க, சிரிச்சு பேசிட்டு வர்றாங்க. அப்புறம் எதுக்கு விவாகரத்து கேட்கறாங்க? அப்படின்னு ஒரு கேள்வியை நெட்டிசன்ஸ் கிளப்புறாங்க. சகஜம் தான். அது அது பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஆனா மிக இயல்பான ஒரு விஷயம் என்னன்னா நாகரிகமான முறையில் விவாகரத்து பட்டு பிரிகிறது அப்படின்றது ஒரு நாகரிகமான ஒரு வழியாத்தான் மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸ். இருதரப்பும் மனம் ஒத்து விவாகரத்து கேட்கறது நீதிமன்றத்துல. இதெல்லாம் நீதிமன்றத்தோட நேரமும் இதாகாது, வேஸ்ட் ஆகாது. இரு தரப்புக்கும் கணவன் மனைவி இவங்களுக்கு பெரிய அளவுல நேர விரயம் ஆகாது. கண்டெஸ்ட் கேஸ் எடுத்துங்க. இன்னொரு வழி விவாதத்துக்கான ஒரு வழி மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸ், பரஸ்பர விவாதத்து. இன்னொன்னு கண்டெஸ்ட் கேஸ். கண்டெஸ்ட் கேஸ்னா என்ன? யாரோ ஒருத்தர் எய்தர் ஆஃப் த ஸ்பௌஸ், கணவனோ அல்லது மனைவியோ ஒருத்தர் விவாதத்துக்கு தயாரா இருப்பாங்க, இன்னொருத்தர் விவாதத்துக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. அப்ப அதுலதான் என்ன செய்யும்னா பெட்டிஷன் இருப்பாரு, ரெஸ்பாண்டன்ட் இருப்பாங்க, ஐஏ பெட்டிஷன் ஓடிக்கிட்டு இருக்கும், மெயின் சூட்டு ஹெச்ஓபி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். இது சற்று தாமதமாகும். உடனடியே பலன் கிடைக்காது. கண்ணீர், அழுகை, கோபம், விரக்தி இது எல்லாமே ஏற்படும். நேர விரயம் ஏற்படும். சட்டம் குறிப்பிட்டக்கூடிய ஒரு சில சரத்துக்கள் அடிப்படையில தான், அந்த காரணங்கள் அடிப்படையில தான் நீங்க கண்டெஸ்ட் டைவர்ஸ் நீங்க போடவே முடியும். நீங்க மட்டும் மானாங்கனியா நீங்க இஷ்டத்துக்கு டைவர்ஸ் எல்லாம் போட முடியாது. ஆனா மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸ்ல நீங்க பெரும்பாலான நேரங்கள் நீங்க காரணமே சொல்ல வேண்டியதில்லை. இருதரப்பு மேஜர் 2 பேரும் மனசு பிரியிறோம் அப்படி சொல்லிட்டாவே நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். அப்படித்தான் இன்னைக்கு சைந்தவியும் படை சைந்தவியும் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷும் ஒரே காரில் ஒன்றாக சிரித்து பேசியபடி வந்திருக்கிறார்கள். அது ரொம்ப ஒரு நாகரிகமான விஷயமா தான் நான் பாக்குறேன். இன்றைய உலகத்துல நம்முடைய வாழ்க்கையை நாம வாழ்றோம், உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்றாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எனக்கு தான் தெரியும். இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் சைந்தவி வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அவங்க 2 பேருக்கும் தெரியும். அதுல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் எல்லாம் தெரியாம யாரும் குழந்தை அல்ல. அப்ப அதெல்லாம் தெரிஞ்சே விவாதத்துக்கு கேட்கறாங்க போது அதை நம்ம முதல்ல அங்கீகரிக்கிறோம். அது ஒரு உயர்ந்த நாகரிகம். அவங்களோட பிரைவசி நம்ம அங்கீகரிக்கிறோம். நம்ம என்ன பொறுத்த மட்டுக்கு ஒரு வழக்கறிஞரை நான் ஃபீல் பண்றது, எல்லாருமே நல்லாரும் முடிஞ்ச அளவு சேர்ந்துதான் வாழணும். கணவன் மனைவியும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சேர்ந்து வாழ்றதுதான் சிறந்த வழி. இயலவே இயலாது, இனி வாழவே முடியாதுங்கிற சூழ்நிலை வந்தா தயவு செய்து நாகரிகமான முறையில் மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸ் போட்டு பரஸ்பர விவாதத்தை போட்டு பிரிஞ்சு போய் அவங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய வாழ்க்கையை வாழுங்க. ஆனால் ரொம்ப ஆபத்தானது வாழா வெட்டியாக வைத்திருப்பது. பல இடங்கள்ல நம்ம பாக்குறோம். குடியார கணவனா இருப்பான், நகையை புறம் முடிங்கிருப்பான், அந்த பொண்ணுக்கு 23, 24 வயசு இருக்கும், வேற கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெற்றோர் நினைப்பாங்க. ஆனா புருஷன் டைவர்ஸ் கொடுக்க மாட்டான். என்னை விட்டு போய் இன்னொரு வாழ்க்கை வாழ்றதா? கொடுக்க மாட்டேன், முடிஞ்சா கோர்ட்டுக்கு போ, கோர்ட்ல பேசிக்கலாம் அப்படிமா. சோ அது ஒரு நெடிய பயணம். நீதிமன்றத்துக்கு வரணும், வழக்கறிஞர்களை பார்க்கணும், தொடர்ந்து வழக்கு நடத்தணும். இதெல்லாம் எளிய பெண்களால பல நேரங்கள் முடியல. அது பல நேரங்கள் சாத்தியம் இல்லாம இருக்கு. அதே மாதிரிதான் சில நேரங்கள்ல கணவன் இது பண்ணுவா, மனைவி ரொம்ப விடாப்பிடியா இருப்பாங்க, டைவர்ஸ் தரமாட்டாங்க. ரொம்ப ஈகோயிஸ்டா இருப்பாங்க. சட்டங்கள் பெண்களுக்கு ஆதரவா தான் இருக்கு. அதனால ஒரு கணவன் நினைச்சா அவளை ஈஸியா டைவர்ஸ் வாங்கிட முடியாது. சோ பெண்களும் பல நேரங்கள்ல அதை பயன்படுத்தி ஆண்களுக்கு அவளை ஈஸியா டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சோ இருதரப்புலயுமே வாழாவெட்டியா இருப்பான். இங்க கணவன் வாழாவெட்டியா இருப்பான், அங்க மனைவி வாழாவெட்டியா இருப்பான். சோ இதான் ரொம்ப கொடுக்கும். இன்னைக்கு இந்திய அரசியலையே மிக உச்சக்கட்ட பதவியில் கூடிய ஒரு நபரே தன்னோட மனைவி வாழாவெட்டியா தான் வச்சிருக்காரு. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஒண்ணு வாழணும், இல்ல பிரிஞ்சு போயிடணும், நாகரிகமா பிரிஞ்சு போயிடணும். வாழாவெட்டியா வச்சிருக்கிறது, இப்ப நம்மளோட அக்கா தங்கச்சி அப்படி ஒருத்தன் வாழாவெட்டியா 50 வருஷம் வாழாவெட்டியா வச்சிருக்கான்னு வைங்களேன், சேராம வாழாம நமக்கு ரத்தம் கொதிக்காதா? சோ இப்படி இதெல்லாம் இன்னைக்கு இந்திய சிவில் சமூகம் பாக்குது. இதெல்லாம் இப்படி எல்லாம் கொடூரங்கள் நடக்குது அப்படின்னு. சோ நம்மை பொறுத்தவரை ஒரு வழக்கறிஞரா வாளாவிட்டியாக வைத்திருப்பது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். நாகரிகமான முறையில், மிக நாகரிகமான முறையில் ஜி.வி. பிரகாஷும் சைந்தவியும் பிரிஞ்சு போறதுன்றது அது அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை, அவங்களோட பிரைவசியை மதித்து நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. தனிப்பட்ட முறையில என்ன கேட்டீங்கன்னா, ஒரு வழக்கறிஞரை கேட்டீங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கும். ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து குடும்ப நடத்தல இருக்கிற ஒரு செருக்கு, ஒரு கெத்து வேற எதுலையும் கிடையாது. நீங்க கணவன் மனைவியா ஒரு ஒரு விசேஷத்துக்கு போறது, ஒரு இடத்துக்கு போறது, அது ஒரு பெருமை. அதே சொல்லல, ஒரு கெத்து. அதுதான் எல்லாருமே நல்லா இருக்கும்னு சொல்லும். அதுல இருக்கிற சந்தோஷம், அதுல இருக்கிற மகிழ்ச்சி வேற எதுவுமே கிடையாது.
முடிந்த அளவு 100% இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள், கணவன் மனைவி சின்ன சின்ன வேறுபாடுகள், மன வேறுபாடு இருந்தா கூட இணைந்து வாழ முயற்சி செய்யுங்கள். அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ அனுமதியுங்கள். அவங்களோட பிரைவசியில நம்ம தலையிட வேண்டாம் என்பதுதான் நமது வியன்னா லா டாக்கீஸின் கருத்து. அடுத்த காலை விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.